வெற்றிக்கான நாள் இல்லை. சில பேர் யோசிச்சுன்னா நான் எழுதி டான்ஸ் ஆடி எல்லாம் லைவ் வருவாங்க. இல்லை, நான் வந்து ஒரு வைத்தியனா இருக்கைக்குள்ள ஒரு நோயாளியை வந்து கட்டில போட்டுட்டு விருத்தக்கூடாது. அப்படி கொலை செஞ்சிருவேன், இப்படி கொலை செஞ்சிருவேன், இப்படி கொலை செஞ்சிருவேன், அட்ரினல் அடிச்சிருவேன், உனக்கு எம்ஐ வந்திருக்குது, உனக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதை கேட்டவுடனே அந்த பேஷண்ட் செத்துரும். ஸோ ஒரு டெத் பெட்ல ஒரு பேஷனை போட்டு விரட்டக்கூடாது. அது மாதிரி ஒரு குற்றம் செய்யாத ஒருத்தனை குற்றவாளிக்கு உள்ள ஏற்றி வச்சு வெறுக்கிறது உங்களுடைய, அதாவது எனக்கு சட்டம் தெரியாத அந்த படியாது. நீங்கள் வெறுக்கிறது தான் உங்களுடைய நீதியா தர்மமாக கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கும் ஒருத்தர் உடந்தையா இருக்கக்கூடாது நான் கேட்கிறேன். இனி உங்களை பொறுத்தது இந்த துண்டு லைவை மட்டும் அடுத்த முறை எடுத்துக்கொண்டு தயவுசெய்து நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம். ஃபுல் லைவையும் எடுத்துக்கொண்டு வாங்க. தேங்க்யூ. ஸ்மைல் ப்ளீஸ். எஸ், இல்லை, இது வெற்றிக்கான நாள் இல்லை. வெற்றிக்கான நாள் என்ற விட என்னுடைய தமிழ் தேசியத்தை மறுபடியும் தோற்கடித்திருக்கிறார்கள். ஆகவே இது வெற்றிக்கான நாள் இல்லை. சில பேர் யோசிச்சுன்னா நான் எழுதி டான்ஸ் ஆடி எல்லாம் லைவ் வருவாங்க. இல்லை, ஸ்போர்ட்ஸ் செய்து வளர்ந்தேன். அப்பா ஒரு போராளி. இத்தனையோ போராட்ட களங்களில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் வரலாற்றில். ஸோ சரி, அந்த பழக்கம் எனக்கு இல்லை. தேங்க்யூ. நண்பது இதுக்கு மேலையும் 1-2 பேர் பாரதியில் ஒழுங்கு நிற்கணும், மணி 8 மணிக்கில் ஒழுங்கு நிற்கணும். அதுவும் உங்களை பொறுத்தது. நீங்கள் நியூட்ரலா போனீங்கன்னா தப்பு இல்லை. இல்லை, நியூட்ரலா போயிடாது திருப்பியும் பேஷண்டா இதுதான் போனீங்கன்றால் சனம் உங்களுக்கு அடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக வினோ, தேங்க்யூடா. கடைசி வரைக்கும் அப்பா மாடி சொன்னோம் வினோ, எனக்கு வந்து அபரிகர் முக்கியம் இல்லை, எனக்கு நீதான் முக்கியம். வந்து 1-2 வசனம் தான் இந்த வரைக்கும் உயிரோட வச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. நான் கேட்குற சேர்த்து நினைக்கிறேன். மற்ற அந்த அப்பா பற்றி கேவலம் எழுதினாக்கள். நான் நடேசர் வந்து நடேசருக்கு அடுத்ததா இருந்தவர் என்றது எல்லாத்தையும் மாறி மாறி டிரான்ஸ்லேட் பண்ணினாக்கள். இந்திமாவினுடைய ரெக்கார்டை மாறி வந்து பிள்ளையா டிரான்ஸ்லேட் பண்ணினாக்கள். எல்லாருக்கும் வந்து ஒரு மன்னிப்பு கொடுப்போம்னு பார்த்தேன். பிள்ளைய கதைக்காங்க. எனக்கு அது வலிக்குது. இந்த அப்பா பற்றி நீங்கள் கதைக்க எனக்கு அது வலிக்குது. இந்த அண்ணா பற்றி கதைக்க நீங்கள் வலிக்குது. நான் உங்களோட அம்மா அப்பா பற்றி கதைக்கல, உங்களோட அண்ணா மேரை பற்றி கதைக்கல, உங்களுடைய குளம் போற்றுறதை பற்றி கதைக்கல. என்னுடைய குளம் போற்றுறதை நீங்கள் வேணுமென்றா கேட்டு பார்க்கலாம். அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்களுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஐயா நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, உங்களோட தலைவரோடையே நின்று முட்டு கொடுத்துருப்பீங்க. இந்த துண்டை மட்டும் பற்றி போட்டு காட்டுமோ, அவருக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு பார்க்க. நீங்கள் வச்சிருக்க சிறிய தியேட்டர் என்னுடைய மாமாவுடைய ஸ்ரீதர், சபாபதி என்றது அம்மாண்ட மாமா அவருடையது. உங்களுடைய அரசியல் வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் உங்களுடைய அரசியலை கேள்விக்குறியாக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. உங்களுடைய அரசியல்ல இணைஞ்சும் போறதாவும் என்னால இயலாது. ஏனென்றால் உங்களுக்குரிய தரப்படிந்த வரலாறுகள் இருக்கு. ஒரு சமாந்தரமான அரசியல் போக உங்களால இயலும் என்றால் உங்களோட திருப்பம் வந்து கலைக்கிறதுக்கு நான் என்னுடைய அரசியல்ல வந்து உங்களை பூட்டவும் மாட்டேன், உங்களுடைய அரசியல்ல வந்து நான் சேரவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு உதவி செய்து ஒரு கணிசமான உண்மைதான். அதே சில பேர் வந்து சொல்லினம் பிள்ளையாக கதைக்கிறான்னு சொல்லி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் ஒரு கணிசமான அளவு நன்மதிப்பை பெற்றிருப்பீங்கள். முக்கியமாக சாந்தன நாடு பொடி எடுத்து கொடுக்கறது கூட பாஸ்போர்ட் செய்து கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சாந்தன நாடு சார்பிலையும் தமிழ் தேசிய சார்பிலையும் மறைந்த போராளிகள் சார்பிலையும் வந்து உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நீங்கள் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மாத்து. நான் வந்து முதல் நாள் பின்னேரம் 5 மணிக்கு வந்து உங்களுடைய அலுவலகத்தில் வந்து கழிச்சாப்பிடுறது. அடுத்த நான் விடிய காலமாக 6 மணிக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ கூட நீங்கள் யோசிங்கோ, நான் வந்து கதைக்கிறது தயாராக இருக்கிறேன். ஒரு சின்ன பயம் இருக்கு, சுடுவீங்க வந்து அதை தவிர எப்படி நம்ம ஆட்கள் ஏதாவது செய்தி நம்ம ஒரு சின்ன பயம் இருக்கு. நான் வாராண்டாலும் தனித்தான் தருவேன். ஆனால் நீங்கள் விரும்பினால் உங்கள் தமிழர் எல்லாரையும் உண்டா சேர்க்கைக்குள்ள அந்த நீரோட்டத்துல உங்களுடைய அரசியலையும் எனக்கு தரலாம், சமாந்தரமா செய்வோம் என்று ஆசைப்படுறேன். என்னடா உங்களுக்கு கணிசமான ஆட்கள் வந்து வெளிநாட்டில் என்னோட சப்போர்ட்ல இருக்கணும். சேம் டைம் இப்போ எனக்கு கூட கணிசமான ஆட்கள் இருக்கணும். ஸோ ஏன் நாங்கள் இனியும் அடிபடுவார். அதனால் இதையோட தமிழ் தேசிய கூட அந்த தமிழ் தேசியம் கழிச்சு பிரவார்ந்த பிள்ளைகளோட சேர்ந்த ஆட்களோட வந்து பரலல் அரசியல் செய்ய இயலாது. ஏனென்றால் அதையே எப்படியோ நாங்கள் விளக்குவோம்.
உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பாப்புலேஷனோட சப்போர்ட் பண்ணுது, கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து உங்களுக்கு பின்னால் நிற்குது. அதைக்கு உதவி செய்யவாவது என்ன விடுங்கோ, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களுடைய பேரை பாவிச்சு இனிமேல் வந்து நான் லைவ்ல வந்து உங்களை கேவலமா ஏதாவது போட்டதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னை விடவும் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள். உங்கள்கிட்ட அவர்களுக்குரிய உதவிகளை செய்து அவர்களுடைய சமுதாயத்தையும் அவர்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுடைய சமுதாயத்தையும் வந்து ஒரு என்ன சாமா சொல்றது, சாதி பேதம் இல்லாத ஒரு அரசியல், மத பேதம் இல்லாத ஒரு அரசியல், ஒரு இனபேதம் இல்லாத அரசியல் கொண்ட செய்யறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வழி விட்டீங்கன்னாலே காணும். அதுல எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணுமெண்டா செய்யுமோ, உங்களுக்கு உதவி செய்யணுமெண்டா நான் செய்கிறேன். நீங்களே அந்த 2 பக்கம் வருகி 2 எதிர்பார்க்கலாம், வர வேண்டாம். நீங்கள் நின்று அதோடைய கட்சியெல்லாம் என்னோட அமைச்சு பதவியில் எல்லாம் போயிடும். ஸோ மக்கள் என்னோட பக்கம் வருவார்கள். எனக்கு உள்ள ஒரு கோபம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட வேண்டாம், அதில் இந்த வரைக்கும் போடாமல் இருந்து நான் போன மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் போயிடல, 1.5 மாதமா போயிடல. அது மட்டும் தான் உங்களோட மெனக்கசப்பு இருந்தது. மற்றபடி நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் சொல்லிட்டீங்க உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தான் என்னட்ட வாங்கணும்னு சொல்லி. ஸோ அந்த வசனங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இதுக்கு ஏதாவது 2 மினிட்ஸ் கூட நான் கேட்குறேன்டா கேளுங்க. என்னோட லைஃப் இஸ் வெரி லாங். இதை 7 மண்டா ஷேர் பண்ணுவோம். லைஃப் இஸ் வெரி லாங். தமிழ் தேசிய அரசியலை நான் பகடக்காயா பயன்படுத்த மாட்டேன். ஆனால் தேசிய நெஞ்சிலே இருக்கும், பார்லிமெண்ட்லேயும் சொல்லுவேன். அதில் எந்த டவுட்டும் இல்லை. திருப்பியும் யாராவது மணியாக்கள் வந்து கத்தியனமண்டா பிறவா இருந்த பிள்ளைய வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். 7 மண்டால் ஒரு கேள்வியை கேட்குறேன்டா கேளுங்க. தேங்க்யூ. இல்லை என்றால் போறேன், போய் வருகிறேன். இன்று போய் நாளை வா. இப்போவோ சொன்ன நான் மகாபாரதத்திலையும் சொல்றேன், இன்று போய் நாளை வா, பாராளுமன்ற செய்வேன்.